வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவானின் பரிபூர்ண ஆஸ்தியை பெற்றவர்கள். இந்த பிறக்கப் போகிற விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பிறக்கிறது, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இந்த ஆண்டு வருகிற ஏப்ரல் மாதம் கொண்டாடப்பட இருக்கிறது. சூரிய பகவான் மேஷ ராசியில் வந்து அமரக்கூடிய நாளைத்தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். தமிழ் புத்தாண்டின் கணக்குப்படி விஸ்வாவசு உலக நிறைவு என்ற அர்த்தத்தை பெறுகிறது. குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் கடக ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சந்திர பகவான் துலாம் ராசியிலும், சனி பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில்தான் ஆண்டு பிறக்கிறது. பொதுவாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் ராசியின் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் உங்களுக்கான முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விடுவார். இதனால் மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். எத்தனை முன்னேற்றம் இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பதாகவே தோன்றும். மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிக சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் மே மாதத்தில் குரு பகவான் இடமாறுகின்ற காரணத்தால் உங்களுக்கு தற்காலிகமாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். சனி பகவானை பொறுத்தவரை மீன ராசியிலேயே வந்து அமரப்போகிறார், அதாவது உங்கள் ராசியிலேயே. இது உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பணி சுமைகளை அதிகமாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடலில் எந்த பிரச்சனைகளை இருந்தாலும் அதை சனி பகவான் நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையில் குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும். மற்றபடி பயப்படுவதற்கான ஒரு விஷயமும் இல்லை. அதே நேரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத சூழ்நிலையின் கடுமைகள் இதையெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலில் மாற்றங்கள் என்பதற்கு கண்டிப்பாக உண்டு. சிறு சிறு மாற்றங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும். ஜென்ம சனியால் உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம். மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். இதனால் நீங்கள் புதிதாக வீடு வாகனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். புதிய வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். உறவினர்களால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டது எல்லாம் கண்டிப்பாக குறைந்துவிடும். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசியில் 12ஆவது இடத்திற்கு வருகின்ற காரணத்தினால் நீங்கள் நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துவிடும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். கேது பகவான் 6ஆம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வெளியே சாப்பிடுவதை தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லது. மீனராசி அன்பர்கள் அனைவரும். ஆக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவானின் பரிபூர்ண ஆஸ்தி, குரு பகவானின் அமர்வு பார்வைகள், சனீஸ்வர பகவானின் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு நேரம், ராகுகேது பகவான்களின் பெயர்ச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. ஏழரையின் பிடியில் இருப்பதால் எல்லாத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நடப்பு தசை புத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வேறு கொண்டு வரும். இது பொது பலனாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஜாதகத்தினரிடம் இருக்கக்கூடிய அவர்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கேற்ப கோச்சாரம் உங்களுக்கு வேலை செய்யும். தைரியமாக இருங்கள். எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக தெய்வங்கள் தரும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.